தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அன்பர்களே, நாம் காலை அமர்வுல 8ஆம் நூற்பாவை முழுமையாக சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக 9ஆம் நூற்பா பக்குவப்பட்ட இருக்கக்கூடிய அதிதீவிரமான பக்குவம் உடைய உயிர்களுக்கு 8ஆம் நூற்பாவே போதுமான ஒன்று. அந்த கேட்டல் மாத்திரத்தில் ஞானம் யாருக்கு நிகழ்கிறதோ அவருக்கு 8ஆம் நூற்பாவோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் கேட்டும் ஞானம் நிகழலை அப்படின்னு சொன்னால் கேட்டவற்றை சிந்திக்கணும், சிந்தித்த பிறகு தெளியணும், தெளிந்த பிறகுதான் இட்டை கூடுகின்ற ஞான அனுபவம் நிகழும். நீங்கள் சித்தாந்தத்தில் ஞானத்தில் 4 கூறுகள் என்று சொல்வது, நம்மளுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்று அது சரியை 4ஆக பகுத்து சொல்லுவாங்க. அதுபோல் ஞானத்துக்குள்ள வந்தீங்கன்னா 4ஆக பிரிப்போம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் அப்படின்னு சொல்வது. 8ஆம் நூற்பா ஞானத்தில் சரியை, 9ஆம் நூற்பா ஞானத்தில் கிரியை, 10ஆம் நூற்பா ஞானத்தில் யோகம், 11ஆம் நூற்பா ஞானத்தில் ஞானம். அப்ப நம்ம 8ஆம் நூற்பா இப்போ கேட்டிருக்கிறோம். ஞானச்சரியை என்ற வகையில ஞான செய்திகளை செவிமடுத்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். கேட்ட பொழுது சிலருக்கு சில தெளிவுகள் கிடைத்திருக்கும். இதுகாரம் இப்படி இருந்தோம், அப்படி கேட்டோம், இப்படி கேட்டோம். அதில் தொடர்ந்து அந்த கேட்டவற்றை சிந்திக்க தொடங்கினால் இன்னும் கொஞ்சம் தெளிவேன். கேட்டலும் சிந்தித்தலும் இல்லாமல் தெளிவில்லை. கேட்டால் தான் தெளிவு, கேட்டவற்றை சிந்தித்தால் தான் தெளிவு ஏற்படும். எனவே கேட்டலும் சிந்தித்தலும் இந்த 2இன் விளைவாகத்தான் தெளிதல் நிகழும். எப்போ தெளிவு ஏற்படுகிறதோ அப்போ ஞான அனுபவம் நிகழும். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதனால ஞான செய்தியில் நிற்பதனால் இங்கே 8ஆம் நூற்பால குரு வந்துட்டார். வந்து ஞானத்தை உணர்த்துகிறார். உணர்த்திய நிலையில ஆன்மாவுக்கு என்ன நிகழ்கிறது அப்படின்னா, இதுகாரும் இந்த ஆன்மா ஐம்புல வேடர் வசத்தில் பட்டு தன்னை மயங்கி அந்த வேடராகவே கருதி நின்றுவிட்டது. தான் ஒரு அரசகுமாரன் என்பதை உயிர் மறந்து இருக்கிறது. குருநாதர் வந்து சொல்லிட்டார், என்னன்னு, நீ வேடர்களை ஆட்சி செய்வதற்குரியவன், நீ வேடன் அல்ல. இதான் குருநாதன் உணர்த்திய செய்தி. அதுதான். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் இறைவனுடைய அடிமை என்பதை உயிர் உணர வேண்டும். அதைத்தான் நமக்கு கடைசி பாடல்ல சொல்லும்போது, நம்ம இறைவனை அவனை நினைந்தோம் என்று சொன்னால் இந்த பாசி நீங்குவது போல நாம் நமக்கு இருக்கக்கூடிய பாச நீக்கம் நிகழும். எனவே நீங்கானை நினைங்க நீங்கும். நம்மை விட்டு நீங்காதிருப்பவனை நினைந்தால் இந்த பாசம் நீங்கும் என்பது குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. பற்றற்றானை பற்றினால் பற்று நீங்கும். பற்றற்றானை பற்றினால் தானே நீங்கள் பற்றை விட்டு பற்றை பற்ற முடியாது. ஏன்? உயிருக்கு எந்த பற்றும் இல்லாதிருத்தல் எந்த காலத்தும் இல்லை. பாசத்தை விட்டு விட்டு பதியை பற்றலாம் என்று கருதினால் பாசம் ஒருபோதும் விடாது. ஏன்? பாசம் கிளை கிளையா வளர்ந்து தான் போகுமே ஒழிய அது ஒரு இடத்துல நின்றுட்டு இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு போதும் போன்னு சொல்லுவான்னு கேட்டா, அப்படி அதுக்குள்ளையா போறங்கிற, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தான்னு சொல்லுங்க ஒழிய போன்னு அனுப்பாரு. ஆனா பதியை பற்றி விட்டால் பாசம் நீங்கும். இதுதான் அடிப்படையாக உண்டு. பதியை பற்றாமல் பாச நீக்கம் ஆன்மா அறிவுக்குள் ஒருபோதும் நிகழாது என்பதுதான் வலியுறுத்தப்படுகிறது. இதை நூற்பாலை எப்படி ஆசிரியர் காட்டப் போகிறார் அப்படின்னு பொழுது, இந்த 9ஆம் நூற்பா நமக்கு அடிப்படையில் ஞானத்தில் கேட்டலுக்கு அடுக்கக்கூடிய சிந்தித்தல், ஞான சரியை கடந்து ஞான கிரியை என்பதை ஒருவாறு நினைவில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். சரி, நீ நூற்பாவுக்கு போலாம். பாருங்க, பக்கம் 138, 9ஆம் நூற்பா. ஊனக்கண் பாசம் உணரா பதியை, ஊனக்கண் பாசம் உணரா பதியை
கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. இந்த நூற்பாவை ஆசிரியர் 3 கூறுகளாக நமக்காக எடுத்துக்கொண்டு அருள் செய்கிறார் மெய்கண்ட தேவநாயனார். அப்ப நமக்கு இந்த நூற்பாவை 3 கூறாக வகுத்து கொள்ள வேண்டும். என்னவாறு வகுத்து கொள்ளும் பின்னாடி பார்ப்போம். இந்த நூற்பா முதல்ல என்ன சொல்லுகிறது கீழே பாருங்க. என் முதலிற்றோ எனின் ஆன்ம சுத்தி பண்ணுமாறு முதலிற்று. சுத்தி என்றால் இங்க நீக்கம் என்று பொருள். இங்க இடத்துக்கு சுத்தி என்பதற்கு நீக்கம். ஆன்ம சுத்தி இதுகாரும் எந்த பாசத்தில் அழுந்தி பாசமும் நானும் வேறு அல்ல பாசமே நான் என்று இருந்ததோ அந்த நிலைய மாற்றம் செய்யக்கூடிய நிலையில் ஆன்மா பாசத்தை விட்டு நீங்குதல் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. இந்த சாதனையினால் அது பெறப்படுகிறது என்பது பொருள். அப்ப இங்க ஆன்ம சுத்தி பண்ணுமாறு முதலிற்று. என்ன உரை பாருங்க. 8ஆம் நூற்பா இறைவன் குருவாக வந்து உணர்த்துவான் என்று உபதேசம் கேட்டல் பற்றி கூறப்பெற்றது. அங்க நடந்தது கேட்டல் தான். கேட்டல் செவி வழியாக குருநாதர் வந்தாரு, மந்திரம் சொன்னார். என்ன மந்திரம் சொன்னார்? அவர் பக்குவத்துக்கு ஏற்ப மந்திரம் சொன்னார். அதில் ஓம் இருக்கும், ஓம் இல்லாமல் இருக்கும், பீஜம் இருக்கும், பீஜம் இல்லாமல் இருக்கும், மந்திரம் சொன்னார். இப்போ நான் என்ன பண்ணேன்? கேட்டவற்றை சிந்திக்க தொடங்கினேன். எப்போ? காலை மாலை காலை மாலை துஞ்சிருள் தொடர்ச்சியை காலை மாலை மறந்துடாமல் சொல்லிகிட்டே இருந்தேன். இது என்னாச்சு? எனக்குள்ள சில மாற்றங்களை இது கொடுத்து கொண்டே வருது. நான் எப்படி மாறினேன் என்று தெரியாமலே மாறிட்டேன். இது இந்த மந்திரம் தான் செஞ்ச அந்த வேலை. அது உள்ள போச்சு, ஒரு மாற்றத்தை எனக்குள்ள கொடுத்து கொண்டே வந்தது. அந்த மாற்றம் முடியும் போது தான் தெரியுச்சு நான் மாறிட்டேன். மாறிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தெரியல நான் மாறிட்டேன். அதாவது மாறிக்கொண்டே இருக்கிறேன்னு என்னால் உணர முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தா தான் அடாடா நமக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றமா, நானா இது? நான் தான் இது. ஏன் நேற்று வரைக்கும் நான் இப்படி இருந்தது இல்லையே, இன்னைக்கு இப்படி இருக்க எதனால? அந்த மந்திரம் இந்த மாற்றத்தை செய்திருக்கிறது. இதான் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாற்றத்தை சொல்றாரு பாருங்க. எனவே கேட்டல் பற்றி கூறப்பெற்றது. 9ஆம் நூற்பா உபதேசத்தை கேட்ட ஆன்மா தொடர்ந்து செய்ய வேண்டியது உபதேசத்தை சிந்தித்தல் வேண்டும். கேட்டவற்றை என்ன பண்ணணும்? சிந்திக்க வேண்டும் என்று கூறப்பெற்றுள்ளது. இதுதான் நூற்பாவின் தலைப்பு செய்தி. கேட்டவற்றை சிந்திக்க வேண்டும். சரி, இப்ப இதுதான் சொல்லி இன்னொரு சின்ன குறிப்பு தரார் பாருங்க. அதாவது நம்ம தத்துவ நிலையில சொல்லும்போது உண்மை நெறி விளக்கம்னு ஒரு நூல் இருக்கிறது. சிவப்பிரகாசம் படிக்கும்போது ஒரு சின்ன குறிப்பு படித்தோம், நினைவு இருக்கான்னு பாருங்க. ரூபம், தரிசனம், சுத்தி, யோகம், போகம் என்று 4 தலைப்பு. அதில் ரூபம் என்பதில் தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம். தரிசனம் அப்படின்போது தத்துவ தரிசனம், ஆன்ம தரிசனம், அப்புறம் சிவ தரிசனம். அதுக்கு அடுத்து சுத்தி தான். தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, அதுக்கப்புறம் சிவ யோகம், சிவபோகம். மொத்தம் 10. நான் 10 எப்படி சொல்லிட்டேன்னா, ரூபத்தில் 3, தரிசனத்தில் 3, 3 6 ஆச்சு. நீங்குதல் என்ற வகையில் 2, சுத்தியில் 2, ஆக 6 2 8 ஆச்சு. யோகம் 9, போகம் 1 10 ஆச்சு மொத்தம். இதை வேற வகையை சொன்னீங்கன்னா தத்துவ ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று 10. அங்க சுத்தி என்பதற்கு நீங்குதல் பொருள். அறிவால் நீங்குதல் மறந்துடக்கூடாது. நீங்குதல்னா விட்டு நீங்குதல் என்று நினைச்சிடக்கூடாது. ஏன்? தத்துவ கூட்டத்தை விட்டுட்டா சாதிக்க முடியாது. தத்துவ கூட்டம் என்பது எது? இந்த உடம்பு தான் தத்துவ கூட்டம்.
36 தத்துவத்துல 31 தத்துவம் தான் உடம்பா நிக்குது. இந்த உடம்பாகிய தத்துவ கூட்டத்தை வைத்து கொண்டுதான் சாதிக்கணும். நீங்க சாதிக்கணும்னு வந்து போட்டு கடைசி நீங்க தான் சொன்னீங்க தத்துவ சுத்தின்னு சொன்னீங்க, உடம்ப விட்டுருனீங்க, ஏன்னா உடம்ப விட்டுட்டேன் அப்படின்னா பேயாத்தான் சுத்தணும். உடம்ப விட்டுட்டா என்ன சொல்லலாம்? பேயா சுத்தலாம். பேயா சுத்தினா சாதிக்க முடியுமா என்ன? நிச்சயமாக வாய்ப்பு. அப்ப என்ன தெரிகிறது? உயிர் தற்கொலை செய்து கொண்டால் சாதிக்க இயலாது. சித்தாந்தம் படிக்கிற நமக்கு இந்த தெளிவு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, என்னமே ஆனாலும் சரி, நடக்கட்டும் இல்லையா? திருவருள் இதெல்லாம் எனக்கு வரணும்னு இருக்குது, விதிக்கப்பட்டு இருக்கும் போது நடக்கட்டும் விடு அப்படின்னு கலங்காம அதை எதிர்கொள்ளணுமே ஒழிய, அதை விட்டுட்டு என்ன இப்படி சொல்லிவிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என் மனசு தாங்கல, ஐயோ இனிமே நான் வாழ மாட்டேன் அப்படின்னு உசுரை விட்டுட்டோம்னா சாதிக்க இயலாது. நினைவு கூட நாம் சாதனைக்கு உரியவர்கள், சாதிப்பதுதான் இலக்கு. இதுல வாழ்க்கையில நமக்கு பெருமை சிறுமை இதெல்லாம் வந்து வந்து போகும். புகழ்றவங்க அத்தனை பேரும் புகழ்ந்துட்டே இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் இகழ்வார்கள். இகழ்றவங்க அத்தனை பேர் இகழ்ந்துட்டே இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் புகழ்வான். எத்தனை திட்டுனாலும் தாங்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லும் போது அது புகழ்ச்சி தானே இல்லைங்களா? இது அதுவே ஒரு புகழ்ச்சி தான். அவரு நீங்க எத்தனை அல்ல தாங்க அப்படின்ட்டாவே போதும், அவரே நமக்கு பத்தியாயா அப்படின்னு ஆயிரமா இல்லையா? அப்ப இகழ்ச்சியும் ஒரு வகையில புகழ்ச்சியா வந்து நிக்குதா இல்லையா? நிக்குது. எனவே இது நிலையானது அல்ல, மாறும். எனவே நமக்கு இகழ்தலும் வேண்டாம், புகழ்தலும் வேண்டாம். அல்லது அது இந்த உலகம் பண்ணாம இருக்காது. ஏன்? உலகத்துக்கு அதுதான் வேலை. உலகத்துக்கு என்ன வேலை? உங்களை புகழணும் அல்லது இகழணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன வேலை? ரெண்டுக்கு இடம் கொடுத்து கேட்டுக்கிட்டு வருந்துவது மகிழ்ச்சி அடைவது தான் நமக்கு வேலை. அந்த வேலை நம்ம வேலை இல்லை, அது உலக மக்களுக்கான வேலை. நமக்கு என்ன? நீ என்னமோ சொல்லிட்டு நான் என் கடன் பணி செய்து கிடப்பது நமக்கு வேலை. என்னுடைய வேலை இதுதான். வேலை எதுவும் தெரியாதவன் தடுமாறிட்டு இருக்கலாம். எனக்கு வேலை தெரிஞ்சு போச்சு, இதுதான் நான் வந்தது இதுக்காகத்தான், நான் அதை நோக்கி பயணிக்கிறேன். நீ அதை பாராட்டலாம் இகழலாம் என்னமோ பண்ணிக்க, கும்பால். இந்த இடத்துக்கு தெளிவு கிடைக்கும். அது உபதேசத்தால தான் கிடைக்கும். நாம் திரும்ப திரும்ப சொல்வதாங்க, உபதேசத்தால தான் மாற்றங்கள் நிகழும். நினைவில் வைத்து படிப்பதனால் மாற்றம் நிகழாது, உபதேசம்தான் மாற்றத்தை தரும் என்பதான் அடிப்படையான ஒன்று. எனவே இப்ப கேட்டாச்சு. இப்ப அந்த தசகாரியம் என்ற பத்தை ஒருவாறு சுருக்கி இங்க ஒரு சின்ன குறிப்பு தருகிறார் நம்முடைய உரையாசிரியர். என்ன அப்படிங்கிறத அந்த அந்த பத்தி பாருங்க. 7ஆம் நூற்பா ஆன்ம ரூபம். 7ஆம் நூற்பா படிக்கும் போது என்ன பண்ணோம்? இது சித்தா அசித்தான்னு ஒரு கேள்வி. இது சித்துமல்ல அசித்துமல்ல, சதசத்து அப்படின்னு படித்தோம். அப்போ உயிரினுடைய வடிவத்தை 7ஆம் நூற்பால படித்தோம். சரி, அது ஆன்ம ரூபமாயிற்று. 8ஆம் நூற்பால என்ன பண்ணோம்? ஆன்மா தரிசனம். என்னையா தரிசனம்? நீ வேடன் மகன் அல்ல, நீ ராசகுமாரன். இதான் தரிசனம். நீ யாரு? நான் இது வரைக்கும் மயங்கி போய் கிடந்தனே, இந்த 5 பேரோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன்ல. இல்ல இல்ல, நீ ராசகுமாரன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள அப்படியே ஒரு பெரிய ஸ்கிரீன் ஒன்று ஓடுது பாருங்க. ஆஹா, நானா ராசா, அடியாப்பா, மகிழ்ச்சி தான். பரவாயில்ல, நாமளும் ராஜகுமாரன் தான். நாம 23ஆம் மொழியை மாதிரி நாமளும் ராஜகுமாரன் சொன்ன ஒரு மயக்கம் தான், மகிழ்ச்சி தான். ஆனா அரசகுமாரன் நினைவில் வச்சுக்கணும். சரி, அடுத்தது 9ஆம் நூற்பால சொல்றாரு, ஆன்ம சுத்தி கூற பெற்றது. இப்ப மொத்தம் 10ங்க. அதுல 7ஆம் நூற்பால ரூபம் சொல்லப்பட்டது, 8ஆம் நூற்பால தரிசனம் சொல்லப்பட்டது. இப்ப சுத்தி நடக்குது, உயிர் தூய்மை பெறுகிறது. மறந்துடக்கூடாதுங்க. ஆன்ம சுத்தி என்பதற்கு உயிர் தூய்மை பெறுதல். எப்ப உயிர் தூய்மை பெறுகிறதோ அப்ப சிவ தரிசனம் நிகழும். சிவ தரிசனம் என்பது சுத்தி பெற்றாதான் நிகழும். சிவ ரூபம் நிகழ்வதற்கு சுத்திலாம் தேவையில்லை. ஏன்? இப்பவே நமக்கு தெரியுமே சிவபெருமான் ரூபம் என்ன? பல பல வேடமாகும் பரநாரி பாகன்யா. மாதுரு பாகனா இருப்பாரு, ஆலவ சில்வரா இருப்பாரு, கண்டம் கருத்து இருப்பாரு. இப்படி நம்மளை கேட்டா நம்ம சிவரூபம் சொல்ல தெரியாதா? நமக்கு 24 மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்கின்றன. சரி சொல்லு, இதெல்லாமே சொல்லலாம். நீ பார்த்துக்கியா? பார்த்தவங்க சொன்னாங்கய்யா, அவ்வளவுதான். நீ எப்ப பார்க்க போற? தெரியல.
அப்ப நான் எப்ப பார்ப்பேன்? எப்ப என் உயிர் தூய்மை ஆகிறதோ அப்ப பார்ப்பேன். அப்ப தூய்மையா இருக்கு என்ன வழி? அதுதான் அந்த நூற்பால சொல்ல போறார். அப்ப எப்ப உயிர் தூய்மை பெறுகிறதோ அப்பொழுது என்ன காட்சி வந்துடும்? சிவ தரிசனம் நிகழும். அப்ப என்ன தெரிகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்ம சுத்தி நிகழும் பொழுதே சிவ தரிசனம் உடன் நிகழ்ச்சியாக நிகழும். அது பேர் உடன் நிகழ்ச்சின்னு பேர். இது வரும்போது அது காத்த தர காத்து வரும், கதவை தர காத்து வரும். மரம் அசைஞ்சுனா காத்து வருது, காத்து அசைஞ்சா மரம் அசையும். அப்ப ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதுபோல உயிர் தூய்மை பெற பெற சிவம் தரிசனமாகும். உயிர் தூய்மை பெறணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? சுத்தி பெற வேண்டும். சுத்தி பெறணும்னா என்னையா பண்றது? சுத்தி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாமா? சுத்தி பெறணும் அப்படின்னா அந்த சுத்தி இல்லைங்க, இது தூய்மை என்று சொல்லப்படும். அப்ப உயிருக்கு எது அழுக்கு? தூய்மை வரணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப எது அழுக்கு? நான் என்பதும் எனது என்பதும் உயிருக்கு அழுக்கு. அந்த நான் என்பதும் எனது என்பது எதனால எனக்கு வந்துச்சு? அதான் என் கூட ஒண்ணு இருக்குது எப்பவுமே என்ன விட்டு நீங்காம. எது? ஆணவ மலம். அப்ப ஆணவ மலம் காரணம். அந்த மலம் காரணமாக வருகிற காரியம் யான் எனது என்ற செருக்கு. எங்கிட்ட ஆணவ மலம் அடங்குச்சுன்னா என்ன ஆயிடும்? யான் எனது செருக்கு அடங்கி போயிடும். காரணம் அடங்காம காரியம் அடங்காது. அப்ப நான் ஆணவ மலம் எங்கிட்ட அடங்கணும் என்ன பண்ணணும்? அதுதான் சொல்ல போற. நான் என்பதையும் எனது என்பதையும் நீ விட்டு விட்டால் சிவம் உனக்கு தரிசனமாகும். இல்லைன்னா சிவரூபம் தான் தெரியும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்? சிவரூபம் தான் தெரியும். சிவ தரிசனம் யாருக்கு தெரியும்? யாராவது இதுல சுத்தி பெற்றவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தரிசனம் இருக்கு. அது நீங்க பெற்ற சொல்லவா போறோம்? சொல்ல மாட்டோம். ஏன்? நாம பாட்டு கண்டுகிட்டு ஆனந்தமா இருக்கிறோமா இல்லையா? சொல்லக்கூடிய செய்தி அல்ல, ஏன் அனுபவத்துக்குரிய அல்லவா? அனுபவிக்கக்கூடிய ஒன்று. சரி, எனவே தூய்மை பெறாமல் சிவத்தை தரிசிக்க இயலாது. அப்ப தூய்மைக்கான வழியை சொல்லுங்க பாப்பா சொல்றேன்னு சொல்ல போற பாருங்க. இப்ப முன்னிருந்து 7ஆம் நூற்பா ஆன்ம ரூபம், 8ஆம் நூற்பா ஆன்ம தரிசனம் ஆகியவற்றை தொடர்ந்து இந்நூற்பாவில் ஆன்ம சுத்தி கூறப்பெற்றது. ஆன்ம சுத்தி அப்படின்னு திருவருள் பேருடன் தொடர்புடையது. உயிர் தூய்மை பெறும்போது சக்தியோடு தொடர்பு வந்துருமா? தொடர்புடையது. ஒளி வருதலும் இருள் நீங்களும் ஒரே சமயத்தில் நிகழும். சூரியன் வர வர இருள் நீங்குதா இல்லையா? ஆம். அப்படிதான் திருப்பள்ளி எழுச்சி பாடு. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலத்திரு முகத்தின் சூரியன் எழ எழ. எப்படி இருள் எப்படி போச்சு? சூரியன் எழ எழ இருள் நீங்குச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள மந்திரத்தை 100 தடவை சொன்னா கொஞ்சம் நீங்கும், 1000 தடவை சொன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கும், 10,000 சொன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த மந்திரத்தை பிடித்து கொண்டு நீங்க அந்த மந்திரத்தை சொல்ல 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 உயிர் அறிவுக்குள்ள தூய்மை நிகழும். அந்த தூய்மை சிவத்தை தரிசனமாக காட்டும். இதுதான் அடிப்படை. அதான் சொல்ல போற பாருங்க. எனவே ஒளி வருதலும் இருள் நீங்களும் ஒரே சமயத்தில் நிகழும். அது போல் என்ன சொல்ல வராது? திருவருள் பேரும் ஆன்ம சுத்தியும் உடன் நிகழும். திருவருள் என்பது வகரம், மறந்துடாதீங்க. திருவருள் என்பது வகரம். அப்ப இங்க அந்த திருவருள் பேரு என்கிற யகரமாகிய உயிர் வகரத்தோடு கூடுதல் திருவருள் பேரு. அப்படி நிகழும் போது என்னங்க? சுத்தி நிகழும். திருவருள் பேரு கிடைக்குமானால் சுத்தி நிகழும். சுத்தி நிகழ்ந்தால் திருவடி பேரு கிட்டும், திரு அருட்பேரு கிட்டும். திருவடி பேரு திரு அருட்பேரு கிட்டும். சரி, தத்துவ முறையில் ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனம் உடன் நிகழும். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி என்பது அக்கருத்தை வலியுறுத்துகின்றது. நூற்பாவுல அது எங்கேயா இருக்குன்னு கேட்டா அந்த இடம்தான் நமக்கான இடம். பாசம் ஒருவ அப்படின்னு சொன்னார் பாருங்க. தன் நிழலாம் பதி. ஆக பாச நீக்கம் நிகழ இறைவன் காட்சி நிகழும்.
அப்ப பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதமனையார் காசை மலர்வோர் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவரையும் பெருமான் அடிகள் சொன்னாரா இல்லையா? ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் காசை மலர்வோர் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார். ஆக அந்த பெருமான் பாசமான களைவார் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே பாவம் பழியும் பற்றற வேண்டுவீர். எத்தனை பாட்டு நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க. நமக்கு பாச நீக்கம் நிகழாமல் திருவருள் பேறு இல்லை. திருவருள் பெறாம சிவத்தை தரிசிக்க முடியாது. நீங்க வகரத்தை பெறாம சிகரம் தரிசனமாகாது. வகரம் என்பது அருட்சக்தி, சி என்பது சிவம். திருவருள் சம்பந்தம் பெறாமல் சிவத்தை தரிசிக்க இயலாது. அதனால முதல்ல வகரத்தை கொண்டாந்து சேர்க்கிறார். இந்த நூற்பா வகரத்தோடு சம்பந்தப்படுவதை உணர்த்துகிறது. வகரத்தோடு நான் எப்ப சம்பந்தப்படுவேன்? பாசம் நீங்குனா அதுக்கான நீக்கத்துக்கான உபாயம் தான் இங்க சொல்லப்பெறுகிறது அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறார். சரி, இனி நூற்பாவின் கருத்து என்ன பாருங்க. ஊனக்கண் ஊனக்கண் குறைவுடைய பாச ஞானத்தாலும் குறைவுடைய பசு ஞானத்தாலும், இங்க பசு ஞானத்துக்கு தான் ஊனக்கண் என்று பெயர். அப்ப நமக்குரிய நீங்க கண் என்ற நம்ம இந்திரியத்தை நினைப்போம், இந்த கண் போல இருக்குதுன்னு நினைப்போம். இல்ல, அறிவை சொல்லுகிற உயிரினுடைய அறிவு குறைவுடைய அறிவு. எனவே பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும், இங்க பாசம் பாச ஞானத்தால். ஊனக்கண் பாசம் உணரா பதியை நீங்க ஒரு கொண்டு கூட்டினீங்கன்னா ஊனக்கண் உணரா பதி, பாசம் உணரா பதி. பாசமும் பதியை உணராது, ஊனக்கண்ணும் பதியை உணராது. எனவே பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் பதியாகிய பொருளை ஒருபோதும் அறிய இயலாது. ஒருபோதும் அறிய இயலாது. அப்ப அறிய இயலாதுன்னு சொன்னா அறியவே இயலாதா என்ன? இல்ல, அறிய இயலாது. அதுக்காக தான் 6ஆம் நூற்பா படித்தோம். இறை என்கிற பொருள் அறிகின்ற பொருளா அறிய முடியாத பொருளா? அறிகிற பொருள் என்று சொன்னீங்கன்னா உலக பொருள் போல அழிந்து விடுவான். அறியவே முடியாதுன்னு சொன்னா பால் பொருளாயிடும், இல் பொருளாயிடும். எனவே அவன் பசுஞானத்தாலும் பாசஞானத்தினாலும் அறியப்படாதவன். அவன் அருளால் அறியப்படுவோம் என்றால் சத்தென்று பெயர் என்று 6ஆம் நூற்பா படித்தோம். அதை நினைவுபடுத்தி பார்த்தோம். அதுக்காகத்தான் உங்களுக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பகுதியில் கொண்டு வச்சுட்டார். இப்ப இறைவன் பசு பாச ஞானத்திற்கு அப்பாற்பட்டவன் இதான் சொல்றார். எனவே ஊனக்கண் குறை, ஊனம் என்பதற்கு குறை என்று பெயர், ஞானம்னா நிறை என்று பெயர். இப்ப நீங்க பெரிய புராணத்துல 2வது பாட்டு யாருக்காவது நினைவு இருந்தா சொல்லலாம். பெரிய புராணத்தில் 2வது பாட்டு, ஏன்னா தூங்காம இருக்கிறதுக்காக. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழித்தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. ஊனடைந்த உடம்பின் பிறவி என ஊன் அப்படின்னு சொன்னாருங்களா, குறைபாடு உடைய உயிர். தான் அடைந்த உறுதியை சார வேண்டும் என்றால் என்ன பண்ணும்? தேனடைந்த மலர் பொழித்தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. அப்பதான் ஊன் அடைந்த குறை நீங்கும். ஊனம் நீங்கணும்னா என்ன வேணும்? ஞானம் வேணும். அப்ப ஊனம் என்பதற்கு நாம உடல் ஏற்படுகிற குறைபாடு நினைக்க வேண்டியதில்லை, பசு பாச ஞானத்தை தான் அவ்வாறு ஊனம் என்று குறித்திருக்கிறார்கள். ஞானம் என்பதற்கு நிறை என்று பொருள். எனவே இங்க பார்த்து ஊனக்கண் குறைகளை உடைய பசுஞானத்தாலும் பாசம் பாச ஞானத்தாலும் உணராப்பதியை உணரப்பெறாத முதல்வனை, பதின முதல்வன். சரி, ஞானக்கண்ணில் ஞானமாகிய கண்ணில், அவனுடைய ஞானமாகிய கண்ணில் பாருங்க, அவன் ஞானம் என பெறும் பதிஞானத்தை கண்ணாக கொண்டு. அப்ப இறைவனை எப்படி காணணும்? அவனுடைய அருளே கண்ணா காணும். இதைத்தான் பெருமக்கள் சொன்னாங்க. அவன் அருளாக அன்றி வேறு வகையில் அவனை காண இயலாது என்பதை
அப்பர் பாட்டு நம்ம சொன்னோம்னா முன்ன காலையில் சொன்னது மாதிரி தான். திருவருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே. இப்போ அருட்கண் கொண்டு பார்த்தா தான் இறைவன் புலப்படுவானே அன்றி அவன் பொருட்கண்ணுக்கோ அல்லது ஊனக்கண்ணுக்கோ புலப்படுபவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். சரி, எனவே பதிஞானத்தை கண்ணாக கொண்டு சிந்தை நாடி. சரி, எங்கேயா பார்க்கட்டும்? இறைவனை பார்க்கணும்ட்டீங்க, எதை கொண்டு பார்க்கணும்? ஞானத்தால பார்க்கணுங்கிறீங்க. சரி, ஞானம் கொண்டு எங்க பார்க்கட்டும்? உங்கள்கிட்டயே பாரியா. நீ ஞானத்தை கொண்டு எங்கேயாவது பார்க்காத, உனக்குள்ள பாருங்கிற. பாருங்க அடுத்த வரி பாருங்க. சிந்தை நாடி உன் அறிவுக்குள்ளே ஆராய்ந்து அறிவாயாக. இங்க இருக்கிறதா இத்தனை நாளா தெரியாம போச்சு. ஆனா ஆமாயா, இங்க இருக்கிறதா இத்தனை நாள் தெரியும். நான் இங்க இருக்கிறது தெரியாம எங்கெங்கோ தேடிட்டேனே அவரை. இதைத்தான் திரைப்பட பாடல்ல சாராம் பக்தி பாடல் பண்ணாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே. உள்ள நாடு, உள்நாடு, உள்நாடுன்னாங்க. அதுதான் கடவுள். கடவுள் அப்படின்னாங்க. இவன் கடவுள்ங்கிற சொல்லுக்கு அதான் போதும். கடவுள், உள்கடை, உள்கடை, உள்கடைன்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டு கடவுள் வந்துடும். எனவே கடவுள் எங்கேயும் இல்லைடா, உனக்குள்ளதான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அதை நாம் கோயில்ல போய் பணி செய்த பிறகுதான் காண முடியும் ஒழிய கோயிலுக்கே போகாம எனக்குள்ள பாக்குறேன்னா பார்த்து தெரியாது. அப்படிலாம் ஒண்ணு சொல்லி ஐயா பாட்டுல திருமூலர் சொல்லி இருக்கிறார். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். போதுமாயா? இல்ல பத்தாது. பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வன். நாம இன்னும் பாடவே ஆரம்பிக்கல. அப்புறம் பணியணும், தேடணும். முதல்ல எந்த கோயிலா தேடுறது? நல் திருக்கோயிலை தேடி திரிந்து பாடி பணிந்து. தேடி பாடி பணிந்து நின்னா கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வன். திருமூலர் சொல்றாரு. அவர் மட்டும் பொய்யா சொல்லிட்டு போறாரு இல்ல. அவர் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனொடும்பு ஆலயம் வள்ளற் பிரானாருக்கு வாய் கோபுரவர். ஆமாயா, இதை தெரிஞ்சாதான் அது தெரியும். நீங்க இறைவனை புறத்தே போய் தேடி தேடி பார்க்காம அவனுக்கு சரியை கிரியை யோகம் என்கிற படிமுறையில பணி செய்யாமல் ஞானம் வாய்க்காது. நீங்க சும்மா நான் பாட்டு கண்ண முடி பார்த்தேன், பெருமான் இங்கதான் ஆண்டவன் இருக்கிறான், இங்கே நான் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டு கண்ணை மூடி உட்கார்ந்து இருந்தாலும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை. உன் நாடி உள்ளே உயிர் பெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. இங்கதான் இருக்கிறான், சத்தியமா இங்கதான் இருக்கு, யாருக்கும் டவுட்டே வேண்டாம். ஆனால் இங்கிருப்பவனை காணணும்னா சரியை கிரியை யோகம் என்கிற தவம் செய்யணும். தவம் செய்தா தவத்தின் பயனா குரு வரணும். குரு வந்து ஞானத்தை உணர்த்தணும். உணர்த்திய வண்ணம் உணர்ந்தாத்தான் உள்ள இருக்கிற இருப்பு தெரியும். நீங்க குருவும் வேண்டியதில்லை, புத்தகம் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. அவர் தான் இங்கதான் இருக்கிறார், நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிக்க இயலாது. அது உங்களுக்கு ஒரு மயக்கம், மயக்கம்னே தெரியாம மயங்கிருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதான் சொன்னார். எனவே எங்க பார்க்கணும்? உன் அறிவுக்குள்ள பாருனார். ஏன்? அவன் அறிவுக்கு அறிவால் இருக்கிறான். உயிருக்கு உயிராய் நிற்பவன் அறிவுக்கு அறிவா நிற்பவன் ஆயிற்ற இறைவன். அதான் சொன்னார், உன் அறிவினுள்ளே ஆராய்ந்து அறிவாயாக. சரி, உரா துணை தேர்த்து என. சரி, அப்படி எனக்குள்ள அந்த முதல்வனை அவன் அருளால் அருட்கண்ணால் நோக்கும் போது எனக்குள் இருப்பதை பார்த்தா என்னையா நிகழும்? இதுகாரும் உன்னை பற்றி இருந்த பாசம் நீங்கும். உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவர். அது என்ன உரா துணை தேர்த்து? உரை பாருங்க. பறந்து திரிதற்கண் வேகம் உடைய பேய்த்தேர் என்னும் காணல் நீர் போல விரைந்து அழியும் என தெரிந்து. பேய்த்தேர் காணல் நீர் என்று பெயர். நீங்க வெயில் காலத்துல சாலைகளினுடைய மத்திய பகுதிகளில் நீர் நிற்கிறது போலவே தெரியும். நெருங்கி போனோம்னா தண்ணி இருக்காது. அப்ப காண்பது
போது நீர் இருப்பது போல் தெரிந்தது, ஆனால் அருகி செல்லும் போது நீர் காணலை. அது மாதிரி தான் இந்த உலகமும் உயிரும் உடம்பினுடைய கூடிய வாழ்க்கை அப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்றார். பாசம் ஒருவர் நிலம் முதல் நாதம் முடிவாகுள்ள பாச தொகுதியை எது உரா துணை தேர்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா 36 தத்துவம். இங்க உரா துணை தேர்த்து என எதை பார்க்கட்டும் கேட்டா பாசத்தை பாரியானாரு. பாசம் எது? நிலம் முதல் நாதம் முடிவா உள்ள பாச தொகுதியை. அப்ப உடம்பு எது? பாசம்தான். 36 தத்துவத்தில் 31 தத்துவம் கூடியிருந்த உடம்பு. இந்த உடம்பு நிறையில்லாதது, இது அறிவற்றது, தத்துவ கூட்டம் இது. இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. எதுக்கு? இதை வச்சுக்கிட்டு கடந்து வாடா தம்பின்னு கொடுத்தாரு. நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்? கடந்து போக மாட்டேன், நான் இதுலேயே இருப்பேன். இதான் நமக்கு இருக்கிற நிலைமை. அதுதான். ஏன்? உண்மை தெரியாததுனால இதுக்குள்ளேயே இருக்கும்னு நினைக்கிறோம். உண்மை தெரிஞ்சதுன்னா கலட்டி விடுவதில் தான் குறியா இருக்கும். எப்போ கலட்டி விடுறதுங்க? நம்மளால முடியல சாமி, தூக்கி போடும் முதல்ல அப்படின்னு தோணணும். ஒவ்வொரு நாளும் இந்த சட்டையை தூக்கிட்டு என்னால் சுத்த முடியல பெருமானேன்னு உயிர் நினைக்கணும். யாருக்காவது நினைப்பு வருதா என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். எப்படியாவது கொஞ்சம் எதையாவது பண்ணி சரி பண்ணி குடியான்னா கேட்க தோணுதே வழியா, கலட்டி விடு பெருமானே, பாவம் தான், உசுறு படாத பாடுபடுது, இந்த சட்டையை வச்சுக்கிட்டு வேற சட்டையை தான் கூட நல்ல சட்டையா கேட்க தோணுச்சா என்ன? ஐயோ இதை விட்டுட்டா என்ன ஆகுறது அப்படின்னு பதற்றம் ஆகுது இல்லையா? நீங்க நினைவில் கொள்ளணும், இது உயிர் சுமந்து கொண்டு செல்லுகின்ற ஒரு பொருளா நிற்கிறது. பாரத்தை சுமந்து கொண்டு கிடக்கும். கழட்டி விட்டா ஒரு நிம்மதி இருக்கு. தலையில ஒரு 10 கிலோ தலையில வச்சு உங்களுக்கு ஒரே சுத்திட்டு வாங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு அந்த பாரத்தை எப்படா இறக்கி வைக்கணும், இறக்கி வச்சுன்னு ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க. அது மாதிரி உடம்பை உயிர் சுமந்து கொண்டு நிற்கிறது. இந்த கழட்டி விட்டாவே ஒரு நிம்மதி உண்டு. ஆனா கழட்டி விடுறதுக்கு யாரும் தயாரா இருக்கு. அறிவால நீங்க எப்படி தெரியணும்? அறிவால இதை அறிந்து நீங்கணும்னு பேர். அப்ப எப்படியா நீங்குவது? உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா இது இதனுடைய இயற்கைன்னு நினைச்சு அதை பத்தி கவலைப்படாம இருக்கும். சளி பிடிச்சிருச்சா, மூக்கு இருந்தா சளி வரும். ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு இருந்தா ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யும். ஏன்? நெஞ்சில் இருந்தா வலி வரத்தானே செய்யும். அப்படி ஒன்னொன்னே நீங்க நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் உடம்போடு கூடிய இது தயாரிக்கும் போதே அதனோடு வந்த ஒன்று. எனவே அதை பிரிக்க இயலாது. ஏன்னா நீங்க என்னதான் பேணினாலும் இது தத்துவ கருவிகள், இவை அறிவற்றவை, இவை சடப்பொருள், நாம் செய்த வினைக்கு ஈடாக கொடுக்கப்பட்டவை. அப்ப என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய குறைபாட்டுக்கு என்ன காரணம்? என் வினைதான் காரணம். அப்ப நான் அதை அறியணும். அறிந்து என்ன பண்ணணும்? நீங்கணும். மறந்துடக்கூடாது. அறிந்து நீங்குதல் வேண்டும். அப்படி நீங்கினா தான் ஆன்ம சுத்தி. நீங்களா உடம்பு எனக்கு வேணுங்க, உடம்பு எனக்கு வேணுங்க, உடம்பு அதுக்கு எதுக்கு? சாதிப்பதற்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, வாழ்வதற்கு வேணும்னு நினைச்சா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இப்படிங்கிறவங்களுக்கு காணாம போற வாழ்க்கை. அதுக்காக இந்த உடம்பு கொடுக்கலையே. எனவே அந்த நுட்பத்தை ஆசிரியர் உணர்த்துறாரு பாருங்க. புறா துணை தேர்த்து என பறந்து திரிதற்கண் வேகம் உடையதோர் பெய்தேர் என்னும் காணல் நீரை போன்று விரைந்து அழியும் என தெளிந்து பாசம் நிலம் முதலான நாதம் முடிவாகுள்ள பாச தொகுதியை ஒருவ என்பதற்கு என்ன உரை கொடுத்துக்கான்னு பாருங்க. அவற்றின் மேல் வைத்த பற்று நீங்குதலால். அதை விட சொல்லலைங்க, பற்ற விட சொல்ல. ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு. உடம்பை விடுவது வேறு, உடம்பின் மீது இருக்கிற பற்றை விடுவது வேறு. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. நீங்க இப்ப இந்த போன் இருக்குதுங்க, நான் அந்த போன் மீது பற்றா இருக்கலாம். எப்படி? எங்க கூடவே இருக்கணும். காணாம போச்சுன்னா அவ்வளவுதான், வீட்டை ரெண்டாக்கிடுவேன். என் போனங்க சரி இருக்குது. எங்கே கடக்கிட்டு கூட எங்க ஒரு பக்கம் கிடக்குது, எங்க போயிருக்கு? யாராவது கூப்பிட்டா பேசிட்டா இல்லைங்க, யாராவது கூப்பிட்டுருவாங்க பக்கத்துலேயே இருந்தால் பரவாயில்ல. இல்லை கூப்பிட்டா சத்தம் கேட்குமில்ல. ரிங்டோன் வச்சிருக்கோமா இல்லையா? வச்சிருக்கிறோம். யாருக்கு தெரியாம நான் புதுசாக வச்சிருக்கிறேன். என் பாட்டு கேட்குது பாரியா, என் போர் அடிக்குது தெரியுதா இல்லையா? இருக்குது. எங்க இருந்தா என்ன? படுக்கும்போது தலகாம மேல இருக்கணும். பாத்ரூம் போய் குளிக்க போனா அங்கே போட வச்சு தானே குளிக்கிறோம். ஏன்? யாராவது கூப்பிடுவான்.
ஏன் என்னால் அது பற்ற விடவே முடியலையே. பூஜை பண்ணும்போது சார்ஜை பக்கத்துலேயே போட்டு பக்கத்தில் வச்சுட்டேன். என்னப்பா சொல்லு, பூசையில் இருக்கிறேன், அப்புறம் கூப்பிட்றேன், இது இப்போதான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். எதுக்கு? பற்ற விடுறதுக்கு தான் பூசை. ஆனால் பற்ற விட முடியாத பூசை. இது பூசை தானா ஐயாது? சாமி பாப்பா ஏண்டா இந்த போனை வச்சுக்கிட்டு இந்த போனுக்கு தர முக்கியத்துவம் எனக்கு தர மாட்டேங்கிறேன்னு சாமி பார்க்குறது. நிறைய வீட்டில் சம்சாரம் அப்படிதாங்க நினைக்குது. இந்த போனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் போன் இருக்கு. ஏன்னா அந்த போனில் தான் எல்லா வேலையும் நடக்குது. நம்ம போனை விட முடியல. சம்சாரத்தை விட்டு கூட நீங்கி நின்றுடலாம், போனை விட்டு நீங்கி நிற்க முடியலையே. ஏன்? மொத்த வேலையும் அதுதான் நடக்குது. ஆனால் நமக்கு தேவை தெரியும் முக்கியத்துவம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு. எனவே பற்றுதல் என்பது வேறுங்க, அதே சமயத்தில் நீங்கி நிற்றல் என்பது வேறு. இருக்கட்டும், அவ்வளோ. ஒரு வேளை இந்த போனை காணாமல் போச்சு, வச்சிருந்தேன், டீ குடிச்சிட்டு வரப்போ பார்த்தா போனை காணா. என்ன பண்ணுறது? சாமி லேட்டஸ்ட் மாடல் வாங்க சொல்லிட்டாரு நினச்சி கவலைப்படாமல் அதை விட்டு போட்டு ஐயோ நான் கான்டாக்டெல்லாம் அதுதாங்க வச்சுருந்தேன், ஐயோ 2000 கான்டாக்ட் அதில் தான் இருந்துச்சு, ஐயோ என் தொழிலே அதை போனது போயிட்டு போதும், புதுசாக கான்டாக்ட் வரணும் விடு, கூப்பிட்றோட பதிவு பண்ணி வச்சுட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக இருந்துக்கலாமா இல்லையா? நிற்க முடியாது. உடனே இன்னொன்று நிர்வாகத்து போடு, சிசிடிவி கேமரா போடு, யாரெல்லாம் வந்தான்னு பாரு, இவரை கூப்பிட அவரை கூப்பிட அவரை கூப்பிட அதுக்குள்ளே எத்தனை அவார்டு பட்டுருந்தோம். போச்சா விடு, தொலைஞ்சது விடு, போ, முடிஞ்சு போச்சு, போ, அவ்வளோதான். இவ்வளோதாங்க. நீங்குதல் என்பது வேறு. பற்றை விட்டு விட்டா அந்த பொருள் போச்சுன்னா கவலைப்படாமல் இருக்கும். இதுதான் இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கணுங்க. நிச்சயமாக போன் கையில் வச்சிருந்தா கவர் போட்டு தான் வச்சுக்கணும், மேலே ஒரு பேப்பரை ஒட்டி தான் வச்சுக்கணும், சார்ஜும் போட்டு தான் வச்சுக்கணும், ரீசார்ஜும் பண்ணி தான் வச்சுக்கணும். ஏன்? இருக்கிறதுனால ஒரு விட போச்சுன்னா விட்டுடு, போ, தொலைஞ்சு போது போன்னு விட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். இதெல்லாம் விட்டு போட்டீங்க, அது வேற பண்ண. அப்போ மெயின்டெனன்ஸ் வேறுங்க, உரிமை கொண்டாடுதல் வேறு. நீங்கள் எப்படிவா நினச்சிக்கணும், இந்த உடம்பை பேணி பாதுகாக்கிற வேலை நமக்கு எதுக்கு? அவன் கொடுத்ததுங்கிறதுனால. எதுக்கு? அவனுக்கு பணி செய்வதற்காக, வேற ஒன்றுத்துக்காம இல்லை. இந்த உடம்பை எனக்காக இந்த நான் பேணி பாதுகாத்தேன் என்று சொன்னால் அது பிழையாயிடும், குற்றம் ஆயிடும். ஆனால் நான் அவனுக்கு பணி செய்ய நினைச்சேன்னா இந்த உடம்பை பேணி பாதுகாக்கிறோம். ஆனால் இந்த நோக்கில் எத்தனை பேர் பேணி பாதுகாக்கிறோம்? ஜிம்முக்கு போகிறவங்களாம் பணி செய்யறதுக்கா ஜிம்முக்கு போகிறாங்க? பியூட்டி பார்லர் போகிறவங்களாம் சாமிக்கு அழகாக இருக்கிறதுக்கு பார்க்கறக்கா போகிறாங்க? இல்லையே. அவங்கவுங்களுக்கு நம்மளை பார்த்தா அழகா தெரியணும், நம்மளை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சானே ஓடுறாங்க. எனவே மறந்து விடக்கூடாது, உடம்பு என்பது நீங்கப்பட வேண்டிய ஒன்று. முடிந்தவரை முதல்ல உடம்பு விடுவதற்கு முன்னாடி அறிவால நீங்க. இந்த அறிவால நீங்கிட்டாவே ஞானம் வந்து. அறிவால நீங்களன்னா ஒரு ஞானம் வந்து நீங்க நீக்கம் இல்லைன்னா அந்த ஞானம் என்பது வரலன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. என்னால் உடல் பற்றி விட முடியவில்லை என்று சொன்னால் இன்னும் ஞானத்தை நோக்கி நகரலன்னு அர்த்தம். ஞானம் வந்துட்டா இந்த உடல் பற்றி போயிடும். இதுதான் அடிப்படையான ஒன்று. அதை சொல்றார். எனவே அவற்றின் மேல் வைத்த பற்று நீங்குதலால். எப்ப இந்த பற்று நீங்குதோ அப்ப என்ன நிகழும் பாருங்க. பதி தன் நிழலாம். அப்பதி ஞானம் பிறவி துன்பமாகி வெப்பத்தை தணித்து. சொல்ல கவனிச்சு பாருங்க. பதிஞானம் பிறவி துன்பமாகிய வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை தரும் நிழலாக வெளிப்பட்டு தோன்றும். இதுதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழல். ஏன் அது நீழல்? பிறவி என்பது வெப்பமையா, பிறவி விட்டு நீங்கினா திருவடி நீழல் என்பது இன்பமானது. அப்ப செத்து செத்து பிறப்பது வெப்பம். எது நிலையாக போய் திருவடி உட்காரமோ அது குளிர்ச்சி. நாம் எங்க இருக்கணும்? ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு குளிர்ச்சியா இருக்குன்னு நினைக்க கூடாது. இந்த குளிர்ச்சி தற்காலிகமான குளிர்ச்சி. இறைவன் திருவடி நீழலில் இருப்பது தான் நிரந்தரமான குளிர்ச்சி. அப்ப என்ன தோணணும்? நான் அவன் கீழ் இருக்கிறேன்னு அறிவுல நினைக்கணும். நீங்க நான் அவன் திருவடி கீழ் இருக்கிறேன் என்ற நினைப்பு நமக்குள்ள நிகழணும். அதுக்கான உபாயத்தை தான் 9ஆம் நுட்ப சொல்ல போகிறோம். எனவே அதனால சொன்ன தன் நிழலாம் பதி. சரி, அந்தவாறு குளிர்ச்சி தரும் அப்படி கொடுத்துட்டார். இதுக்கு என்ன பண்ணும்? அஞ்செழுத்து விதி என்னும். அஞ்செழுத்து விதி, விதி என்னும் அஞ்செழுத்து. அது உரை செய்யும் போது சொல்றாரு, அஞ்செழுத்து விதி என்னும் அப்பதிஞானம் நீங்காது நிலைதற் பொருட்டு
பதிஞானம் நீங்காது நிலைத்த பொருட்டு திரு ஐந்தெழுத்து மந்திரம் விதிப்படி அறிந்து கணிக்கப்படும். விதிப்படி அறிந்து கணிக்கப்படும் அப்படின்ட்டார். ஒரு சின்ன சின்ன இலக்கண குறிப்பு கொடுக்கிறாரு பாருங்க. ஊனம்னா குறைவுன்னு அர்த்தம். ஊனம் குறைவு. கண் என்பதுக்கு ஞானம் என்று பொருள். கண் எங்கெல்லாம் சித்தாந்தத்தில் சொல் நோக்கில் பார்த்தீங்கன்னா கண் என்ற சொல் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க என்ன பேருங்க? அறிவுன்னு பேர், மறந்துடக்கூடாது. கண் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அதுக்கு வடமொழியில ஞானம்னு பேர். எனவே கண்ணை ஞானம்னு போட்டார். ஊனக்கண் குறைந்த பசு ஞானம், குறைபாடுடைய ஆன்ம அறிவு. சரி, பாசம் பாச அறிவு. நாடி நாடுக அப்படின்னு ஆராய்கன்னு அர்த்தம். உரா பறந்து என்பது நச்சினார் கிணியாருடைய உரையிலிருந்து இதெல்லாம் கொடுத்துட்டார். அடுத்து துணை, இந்த சொல்லு பார்த்தீங்கன்னா துணை அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்கார். ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தன. துணை ஒன்று பாருங்க, அந்த துணை என்பதற்கு விரைவுன்னு பேர். இதுவும் தொல்காப்பியத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்கிறார். துணை எண்ணும் எண்ணப்படும் எனும் செய்யப்பாட்டு வினை அப்படின்னு ஒரு குறிப்பு. ஈசன் என்று இறைவனி குருவாக வந்து உபதேசம் செய்தார். இப்ப நீங்க 8ஆம் நூற்பால குரு வந்துட்டாரு, உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை கேட்ட உயிர் திருவருளை சிந்தித்து ஐம்பொறிகளாகிய வேடருடன் சேர்ந்து வளர்ந்த அசுத்தத்தை நீக்கிக் கொள்ள எண்ணியது. அடடா, நாம் இத்தனை நாளா இந்த கூட்டத்தோட சேர்ந்து இவனோட இருந்துட்டோமே, இனி இந்த கூட்டம் நமக்கு வேண்டான்னு என்ன தொடங்கியது சொல்ல பாருங்க. சேர்ந்து வளர்ந்து அசுத்தத்தை நீக்கிக் கொள்ள எண்ணியது. எப்பவுமே ஒரு மாற்றம் எப்ப தெரியுமா? முதல் நினைப்புல வரணும். எங்க நாமளும் திருவம்பாவைக்கு போகணும், நானும் கோயிலுக்கு போகணும், நானும் தேவாரம் படிக்கணும். முதல் நினைப்பு வரணும். அப்பந்தான் நினைப்புக்கேற்ப சொல்லுக்கு வரும், சொல்லுக்கேற்ப செயல் வரும். நினைப்பே இல்லாமல் சொல்லுக்கு வாராது, சொல்லுக்கு வாராம செயலுக்கு வராது. இது சிலருக்கு தான் நினைத்த மாத்திரம் செயல் கூடிடும். பெரும்பாலும் நமக்கெல்லாம் இல்லை. ரொம்ப காலமா நினைச்சிட்டே இருப்போம், நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நாம நீ தான் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு நாள் வந்த பாட்டை காணாம் அப்படிமா. ஒரு நாள் வந்து நிற்போம், ஆஹா வந்துட்டாயா சொல்லிக்கிட்டே இருந்தான், இன்னைக்கு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இதுதான் உயிருக்கான நிலை. அதான் சொன்னார். எனவே உயிர் திருவருளை சிந்தித்து ஐம்பொறிகளாகிய வேடருடன் சேர்ந்து வளர்ந்த அசுத்தத்தை நீக்கிக் கொள்ள எண்ணியது. அத்தகைய உயிர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் முறைமை கூறுவதே 9ஆம் நூற்பாகும். எனவே உயிரினுடைய தூய்மை 9ஆம் நூற்பாவில் தான் சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? 8ஆம் நூற்பால குரு வந்துட்டார், வந்து உபதேசிக்கிறார். அந்த உபதேசிக்கிற மந்திரம் உயிரை என்ன பண்ணுகிறது? தூய்மைப்படுத்துகிறது. அந்த தூய்மை தான் திருவருளோடு ஒன்றுபடுவதற்கு துணை செய்யும். அப்ப திருவருளோடு ஒன்றுபட்ட அந்த திருவருள் நம்ம என்ன பண்ணும்? சிவத்திரவுனை சேர்க்கு. நீங்க முதல்ல யாவாகிய உயிர் மாவோடு கூடி நிற்குது. இந்த கூட்டணியை பிரிக்கணும். இந்த மாவை நீக்கி யாவை கொண்டு வாவோடு கூட்டணும். வாவோடு கூட்டிட்டு என்ன பண்ணும்? வா கொடி சீல சேர்த்து வச்சிடும். சீ என்ன பண்ணும்? ஆணத்துல வச்சு அமுத்திடும். எங்கும் இல்லாத இன்பத்துல கூட நம்ம என்ன பண்ணிடும்? அழுத்தி வச்சு இன்பத்தை கொடுத்தோம். இதுதான் சிவத்தினுடைய வேலை. பாருங்க, அடுத்து ஒரு பத்தி கொடுத்திருக்கிறார். அவசியம் இது அனுபவ பகுதி இருந்தால் கொஞ்சம் அப்படி பாருங்க. வேறு துணை இல்லாமல் அறிய முடியாத குறைகளை உடையது பசுஞானமாகி உயிர் அறிவாகும். வேறு துணை இல்லாமல் அறிய முடியாத குறைகளை உடையது. நினைவு வைத்துக் கொள்ளுங்க, நம்முடைய அறிவு குறையறிவு, நிறைய அறிவு கிடையாது, குறையறிவு. அந்த பசு ஞானமாகி உயிர் அறிவாகும். உயிருக்கு துணை செய்யும் கருவி கரணங்களால் உண்டாகும் ஒரு குடை அறிவை உடையது. அதுக்கு ஏகதேச ஞானம்னு பேர். ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, அது குறை அறிவு. சரி, இந்த குறையுடைய அறிவுக்கு கருவிகளாக இறைவன் கூட்டுனா அது எது? உடம்பாகிய தத்துவ கூட்டம். தத்துவ கூட்டங்கள் தான் உயிருக்கு வருகிற அறிவோ நிறைய அறிவு இல்லை, ஏகதேச அறிவு, ஒரு குடை ஞானம் என்று பெயர். அது சொன்னார், ஒரு குடை அறிவை உடையது. ஆக பாச அறிவாகும். உயிரின் அறிவோ பசு ஞானம், அது குறையுடையது. பாச ஞானமோ ஒருவாறு துணை செய்யுமே ஒழிய முழுசாக துணை செய்யாது.
எனவே அது ஒருபுடை அறிவு, ஏகதேச அறிவாகும். இவ்விரண்டு அறிவினாலும் பதியாகி இறைவனை அறிய முடியாது. பசு அறிவோ பாச அறிவோ பதிய என்னது காட்டாதுன்றார். பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறிய முடியாத இறைவனை இறைவனுடைய திருவடி ஞானத்தால் மகரத்தால் உயிர் தன்னுடைய அறிவில் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவன் அருளே கண்ணாக காணினும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்ல. அத்திருவடி ஞானத்தால் இறைவனை அறிவதோடு ஒருவாறு இறைவனை அறிவதோடு நிலம் முதலாக நாதநீராக உள்ள தத்துவமான பாச கூட்டத்தை காணல் நீர் போல் பொய்யாக தோன்றி நீங்குவது என்று அறிய வேண்டும். தாட்சாலையில காணல் நீர் தெரிகிறது. ஏற்கனவே அனுபவப்பட்டவங்களுக்கு பார்த்து என்ன தண்ணி நிற்கிறது குடிக்க போலான்னு சொல்லுவீங்க. ஏய் அது காணல் நீருப்பா, அங்க தண்ணி இல்லை சொல்லுவோமா இல்லையா? அதை அறிந்தவன் அதை நீர் என்று கருதி போக மாட்டான். அது மாதிரி இந்த உடம்பு என்பது தத்துவ கூட்டம், 36 தத்துவம். இதுதான் பேய் தேர். நாம் இருக்கிற எந்த தேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம்? பேய் தேர்ல உட்காந்துருக்கோம். நாம வேற வேற கார் வச்சிருக்கிறோம். அந்த காருக்கெல்லாம் வேற வேற பிராண்டு பேர் உண்டு இல்லைங்களா? ஆனா உண்மையான நம்ம பிராண்ட் எது? இது பேய் தேர்னா கார் தானுங்க. தேர் அப்படிங்கிறது கார்னு பேர். நாம எந்த தேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம்? நீங்க வச்சிருக்கிற காரு ஏதோ பிராண்ட் இருக்கலாம், ஆனா உசுறு கொடுத்த காரு பேய் தேர். காணல் நீராகிய தத்துவ கூட்டம் ஏன் இருக்கிற மாதிரியே இருக்கும், இல்லாம போயிடும். அதான் காணல் நீருடைய தன்மை. இந்த உடம்பு அப்படித்தான், இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இல்லாம போய்விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். இதான் உபதேசம் சொல்றாரு. சரி என்று காணல் நீர் என்று அறிய வேண்டும். சரி, அவ்வாறு அறிந்த பாச கூட்டத்தை விட்டு உயிர் நீங்க பதிஞானமாகிய திருவடி ஞானம் பிறவி துன்பமாகிய வெப்பத்தை குளிர்ந்து நிழலாக வெளிப்பட்டு தோன்றும். அந்த முறையில் பாச கூட்டத்தை விட்டு நீங்கி திருவடி ஞானத்தை பெற்று அத்திருவடி ஞானத்தால் இறைவனை கண்ட காட்சி சரியாமல் சாமி பார்த்துட்டேன் போதுங்க போறேன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லாம பார்த்தேன் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்னையா பண்ணட்டும்? 5 எழுத்து சொல்லு பாருங்க. சலியாமல் நிலைதற் பொருட்டு திரு 5 எழுத்தை முறையறிந்து ஜபிக்க வேண்டும். அது என்னையா முறையறிந்து? நான் அந்த கூறு வரும்போது பாருங்க அங்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 எழுத்து மந்திரத்தை சொல்லணும். நமக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. ஓம்னு சேர்த்து சொல்லுதா, சேத்தாம சொல்லுவதா, சிவாய நம்ம சொல்லுவதா, சிவசிவ சொல்லுவதா, என்ன சார் சொல்லுவது அப்படின்னு கேட்டா நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது, குருநாதன் சொல்லணும், அதைத்தான் சொல்லணும். அதான் முறையறிந்து ஜபிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரு குருவை தேடி போகணும், அவரு உபதேசம் பண்ணணும், அவர் காதுல எது சொன்னாரோ அதை சொல்லணும். நீங்களா உடனே இதான் முத்தி பேர் தருமாமே, எனவே சிவசிவன் சொன்னா முத்தி கிடைச்சிருந்தாங்க, நான் நேரடியாக சிவசிவ சொல்லிக்கிறேன்பா, அவங்க நமசாய வேண்டாம், சிவாய நம்ம வேண்டாம், சிவய சிவ வேண்டாம், நான் நேராக சிவசிவன் சொல்லிக்கிறேன்னு சொல்லலாம் நினைச்சிங்கன்னா சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் நிகழ்வு முறைகளில் அந்த அதிதீவிரமான வேகம் நம்மளால வாங்கி கொள்ள இயல. மறந்துடாதீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம மெல்ல மெல்ல படிக்கட்டு ஏறினாத்தாங்க ஸ்டாண்டா நின்று மெல்ல மெல்ல ஏறி வர முடியும். நீங்க நினைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு புரியிருக்கான்னு சொல்றேன். கைலாய மலைக்கு போகணும்னா கூட்டிட்டு போறோம். எப்படி நம்ம கூட்டிட்டு போவாங்க? ஒரு நாள் கூட்டிட்டு ஒரு இடத்துல தங்க வச்சிருவாங்க. திருப்பி அடுத்த நாள் கூட்டிட்டு அடுத்த ஒரு 1000, 2000, 3000 அப்படின்னு ஒவ்வொரு படிநிலையில கூட்டிட்டு போய் அப்புறம் தான் கைலாய தரிசனம். நீங்க நினைச்சீங்கன்னா ஹெலிகாப்டர் ஏறி உட்கார்ந்து சல்லுன்னு மேலே ஏறி போய் நேராக போய் மானசோலை இறங்கிடலாம். ஆனா உசுரத உடம்பு தான் இறங்கும், உசுறு போயிருக்கும். ஏன்? அந்த சீதோஷ நிலையும் காற்று குறைவும் உங்க உடம்பு ஏற்றுக்காது. அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்? தயார்படுத்தணும். இந்த காற்று குறைவா இருக்குது, அதுக்கு தயார்படுத்தி மெல்ல 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 கூட்டிட்டு போய் அந்த இடத்துக்கு விடும்போது உங்களால குறையில்லாம தரிசிக்க முடியும். நீங்க நேரடியா ஒரே நாள்ல அத்தனை உயரத்துக்கு நாம ஏறி போய் இறங்கிட முடியும். ஆனால் அது உடம்புக்கு பாதிப்பை கொடுக்கும். உயிர் போவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதனால அப்படி கூட்டிட்டு போறதில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால படிப்படியாகத்தான் அறிய முடியும். சிவத்தை அறிதல் எப்படி நடக்குது? படிப்படியாகத்தான். சரிய வழி கிரியை, கிரியிலிருந்து யோகம், யோகத்திலிருந்து ஞானம், அதுல அப்படியே மெல்ல மெல்ல அறிந்து வருகிறோம் அப்படின்னு குறிப்புங்க. சரி, இது சூத்திரத்தினுடைய கருத்து. இனி இந்த நூற்பாவை நம்முடைய ஆசிரியர் என்ன பண்றாரு?
கூறுகளாக அதிகரணமாக பிரித்து சொல்லுகிறார். 3 கூறுகளாக பிரிக்கிறார் நூற்பாவில். முதல் கூறு என்னன்னு கேட்டா, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி. இந்த குறைபாடு உடைய பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் பதியாகி இறைவனை அறிய இயலாது என்பது முதல் கூறு. அவனை எப்படி காணணும்? அவன் அருளே கண்ணாக காணும். இதைத்தான் இப்ப வலியுறுத்த போகிறார். மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பாவின் வழி. முதல் கூறு பாருங்க. ஈண்டும் முதலை ஞான கண்ணாலே காண்க என்றது. அந்த ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி என்பதற்கு மேற்கோள் சொல்றாரு. ஈண்டும் முதலை ஞான கண்ணாலே காண்க என்றது. இவ்விடத்து எவ்விடத்து 8ஆம் நூற்பால குருட்டு உபதேசம் வாங்கிட்டோம் இல்லையா, வாங்கின இடத்து. இவ்விடத்து அம்முதல்வனை அவன் அருளாகிய சிவஞானத்தாலே அறிந்து கொள். அருளாகிய சிவஞானத்தாலே அறிந்து கொள் அப்படின்னார். ஏன் அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா ஏதுல விடை சொல்றார். அவன் வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்றலாம். வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்றலாம். இதை ஏற்கனவே நம்ம 6ஆம் நூற்பால படித்தோம். ஏன் ஒரு ஆராய்ச்சி எடுக்கும் போது சாங்கியர் முதலானவர்கள் அவன் நம்முடைய கருவிகளுக்கு அகப்படுபவன்னு சொன்னாங்க. அதே சமயத்துல நம்முடைய ஏகான்மவாதிகள் அவன் அறியப்படாதவன்னு சொன்னாங்க. ஏகான்மவாதிகள் அதீதம் என்று சொன்னாங்க. சாங்கியர் முதலானவர்கள் கோசரம் என்று சொன்னாங்க. 2 பேரும் இல்லை என்று ஆசிரியர் அங்கு நிரூபிச்சிருக்கிறார். எனவே அதீதமும் அல்ல கோசரமும் அல்ல. 6ஆம் நூற்பா படிக்கும்போது படிச்சிருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறது. உனக்கு அந்த 6ஆம் நூற்பால சொல்லும்போது உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாமென 2 வகையும் இசைக்கும் மண்ணுலகே என்ற இடத்துக்கு 5 வெண்பா கொடுத்திருந்தார். ஒவ்வொரு வெண்பாலையும் ஒவ்வொரு சமய நெறிகளை மறுத்து ஒருத்தன் உலகியல் பொருளை போல இறைவனை காணலாம் அப்படின்னு சொன்னான். நீங்க கண் போன்ற கருவி கொண்டு இறைவனை காண முடியும்னு சொன்னான். அது தப்புன்னு மறுத்தார். பிறகு காணவே முடியாதுன்னு சொன்னான். அதையும் மறுத்து அவன் அருளால் காணலான்னு சொன்னார். பிறகு சிவஞானத்தால காணலாம் என்பதை மறுத்து பாச நீங்கின வழி உயிர் சிவமே ஆயிடும், ஆனால் சிவம் பார்க்கலாம். இப்படி ஒரு 5 வகையான சமய நெறிகள் சொன்ன கருத்துக்களை மெய்கண்டார் 6ஆம் நூற்பால மறுத்திருக்கிறார். விரிவு ஆண்டு காண்க அங்க இருக்குது, பார்த்து கொள்ளுங்க. இங்க குறிப்பு மட்டும் பாருங்க. இப்ப இதுக்கு இந்த அவன் வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்றலாம். அவன் சொல்லுக்கும் நினைவுக்கும் கடந்து நிற்கிறான். அதீதம் அப்படின்னா கடந்து நிற்பது. கோசரம்னா அகப்படுதல். மனவாக்குக்கு அப்பாற்பட்டவனாகவும் மனவாக்குக்கு அகப்படுவனாக நிற்கிறான். அது என்ன 2 தன்மை? இப்ப நம்மளை போன்ற அறிவுடையவர்களுக்கு அவன் அப்பாற்பட்டவன். ஞானசம்பந்தர் முதலானவர்களுக்கெல்லாம் அகப்படுபவன். 2 தன்மை அவனுக்கு உண்டா இல்லையா? உண்டு. நீங்க அப்பர் சுவாமி தேவாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் யாரு? மனத்தகத்தான், வாக்கினுள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். ஒரு மனத்தகத்தான், தலைமையிலான், வாக்கினுள்ளான். 3 வச்சுக்குவோமே. நமக்கு மனத்தகத்தானா என்ன? ஆமா, நெஞ்சுக்குள்ளதான் இருக்கிறாருங்க. ஆனா டவுட்டா தான் இருக்கு. என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாருன்னு நினைச்சுட்டாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இல்லைங்க, சத்தியமா இருக்கிறாரு. பார்த்துட்டியா? இன்னும் பார்க்கல. அப்ப என் மனத்தில் இருப்பவன், என் வாக்கில் இருப்பவன், என் தலைமையில் இருப்பவன் அவர் சத்தியம் பண்றார். நான் சத்தியம் பண்ண சொன்னா பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். ஏன் தெரியலைங்க. சொல்லி அப்பர் சொல்லியிருக்காருன்னா சொல்லுவேனே ஒழிய நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அப்ப என்னுடைய அறிவுக்கு அகப்படாதவனா நிற்கிறார். அவர் அறிவுக்கு அகப்பட்டு இருக்கிறாரே. ஏன்? அவர் அறிவு சிவஞானத்தை பெற்ற அறிவா இருப்பதனால அவருக்கு அகப்பட்டவனா நிற்கிறான். நமக்கு சிவஞானத்துக்குரிய அறிவை நம்ம அறிவு இல்லை, எனவே நமக்கு அகப்படாது. இப்ப கூறும் நாவே முதலாக, கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் நன்மை முழுதும் நீ,
திகைப்பு நீ, நன்மை நீ, தீமை நீ, எல்லாம் நீன்றாரு. சரி, நாமளும் அப்படி சொல்லிக்கலாமா? நமக்கு கண்ணா அவன் தான் நிற்கிறான், காதா அவன் தான் இருக்கிறான், மூக்கா அவன் தான் இருக்கிறான். சுந்தரமுச்சான் பாடி இருக்கிற அஞ்சை கால தேவை எடுத்து பாருங்க. கண் என்பன் நான், மூக்கு என்பன் நான் அப்படிம்பாரு. நமக்கு கண்ணு மூக்கெல்லாம் அவனா என்ன? இல்லையே. அப்ப அவங்களுக்கு சொல்லியிருக்க, அவங்க அருட்கண் நோக்கில் பார்த்துருக்குறாங்க, நமக்கு ஊனக்கண்ணில் நிற்கிறோம். எனவே நமக்கு அவன் அகப்படாதவன், அதீதம். ஆனால் அவங்களுக்கு கோசரம் ஆவான். அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன்? ஒருவாறு அகப்படாதவனாகவும் ஒருவாறு அகப்படுவனாக இருப்பது அவனுடைய இயல்பு என்பதுதான் அவனுடைய நிலை. அதனாலதான் இங்க சொன்னாரு, அவனை ஞான கண்ணால பாரியா. இதெல்லாம் பார்க்க முடியாது. உரை பகுதி பாருங்க. 6ஆம் நூற்பா 2ஆம் கூறில் மேற்கோளாக வாக்கு மனாதீத கோசரமாய் நின்று அதுவே சத்தாய் உள்ள சிவம் என்று வந்துள்ளது. முதல்வன் வாக்கு என்ற பாச ஞானத்திற்கும் மனம் என்கிற பசு ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் விளங்கி தோன்றுவான். எப்படி விளங்கி தோன்றுவான்? பசு ஞானம் பாச ஞானம் ஆகியவற்றை விளக்கியதால் எஞ்சியது பதிஞானமே. அப்பதிஞானத்தால் முதல்வனை கண்டால் விளங்கி தோன்றுவான் என்பது கருத்து. எனவே அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், பசு பாச ஞானத்துக்கு அகப்படுபவன் அல்ல, பதிஞானத்தினாலே அகப்படுவன் என்பதை வலியுறுத்துகிறார். எப்படி சொல்ல போறாரு? முதல் வெண்பா பாருங்க, எடுத்துக்காட்டு வெண்பா. முதல் வெண்பா சொல்லுகிறார், நாடியோ என்போ நரம்பு சீக்கோழையோ தேடி எனை அறியேன் தேர்ந்த வகை நாடி அரண் தன்னாலே தன்னையும் கண்டு தமை காணார் என் நாம் என அறிவார் என்று. இந்த பாட்டில் ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறார். யார் ஒருவர் தன்னை அறிய முடியும் அப்படின்னா, தலைவனை அறிந்தவனால் தான் தன்னை அறிய முடியும். தலைவனை அறியாதவன் தன்னை அறிய இயலாது. இது தத்துவ ஞானத்தில் ஒரு உச்ச நிலை. நீங்க பாருங்க, நாடியோ என்போ நரம்பு சி கோழையோ, இத்தனையும் சொல்லிட்டார். உரை சொல்றார், நாடி 10 வகையான நாடி உடம்புல இருக்குது. இந்த நாடி நீயா? இல்லை. எனவே அது ரொம்ப முக்கியமான நாடிகள் 3 நாடிங்க. இடகலை, பிங்கலை, சுழுமுனா நாடிமோ. 3 எடுத்துக்கிட்டார். இடகலை, பிங்கலை, சுழுமுனா என்னும் நாடிகளோ நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நாடி நாம் அல்ல. சரி, எலும்புகளோ? எலும்பு நாம் அல்ல. நரம்புகளா? இல்லை. புண்ணில் வருகின்ற சீயோ? இல்லை. சளி பிடிச்ச ஒரு கோழைன்னு சொல்லுவேன், அந்த கோழையோ? இல்லை. தேடி என்னை அறிய. நானும் தேடி தேடி பார்த்தேனுங்க. எது? நான் யார், நான் யார், நான் யாருன்னு தேடுனேன். உடம்பு நான் அல்லன்னு கண்டுக்கிட்டேன், நரம்பு நான் அல்லன்னு கண்டுக்கிட்டேன், சி நான் அல்லன்னு கண்டுக்கிட்டேன். இப்போ ஒன்னொன்னா ஆராய்ந்து ஆராய்ந்து இதெல்லாம் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, தேடி என்னை அறிய. இவற்றுள் யான் யார் என்று தேடி என்னை அறிய முடியவில்லை. நமக்கு ஞானம் கைவர பெற்றதுன்னா இவையெல்லாம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஞானம் கைவர பெறாத நிலையில என்னை அறிய முடியாது, நான் தடுமாறுகிறேன் சொல்றார். எனவே இவற்றுள் யான் யார் என்று தேடி என்னை அறிய முடியவில்லை. எனவே அது வரைக்கும் நான் என்ன நினைச்சிருக்கிறேன்? உடம்பு தான் நானு, உடம்பு தான் நானு, உடம்பு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். உடம்பு நான் அல்ல, நாடி நான் அல்ல, நரம்பு நான் அல்ல. எனவே இதெல்லாம் நான் அல்ல. இதை என்னால் கண்டுபிடிக்க முடியாம தடுமாறேன். சரி, தேர்ந்த வகை. இவ்வாறு தேடி தெளிந்த அறிவின் கண்ணி, இது நீயா, இது நீயா, இது நீயான்னு தேடி தெளிந்த பிறகு நாடி இத்தகு நிலையில் தெளிவிக்கின்ற அறிவு வேறு ஒன்று உண்டு என்று ஆராய்ந்து நோக்கி. எனவே இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறிகின்ற ஒன்று இதனின் வேறானது. நாடியோ நரம்போ அல்ல, நாடியை விட வேறானது, நன்மை வேறானது என்று ஒரு பொருள் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். அவ்வாறு ஆராய்ந்து நோக்கி இது எப்படியா தெரிஞ்சுக்கிட்ட? அரண் தன்னாலே.
அவ்வாறு தேர்ந்த அறிந்த பதிஞானத்தாலே இறைவனுடைய அருள் காரணமாக உடம்பு நான் அல்ல என்று அறிந்தேன், உடம்பு அல்ல நான் வேறு என்பதை உணர்ந்து கொண்டேன். சரி, அப்படிப்பட்ட நிலையில அரண் தன்னாலே தன்னையும் கண்டு முன்னம் பதியாகிய முதல்வனை கண்டு இறைவனை கண்டு தம்மை காணார், பின்னர் அப்பதியில் அடங்கிய தம்மையும் காண்பர். அப்ப இறைவனை கண்டு இறைவனுக்குள் அடங்கி இருக்கிற உயிரை காண்பர். அம்முறையில் தம்மை காணாதவர் யாரெல்லாம் தன்னை அறியவில்லையோ இன்று நாம் என் என அறிவார். இம்முத்தி காலத்து எவ்வியல்பினர் என்று தம்மை அறியவல்ல ஆவார். கேள்வி கேட்டுக்கிறார். ஆக தன்னை என்பது தலைவனை என்று பொருள். இது தன் தலைவன் அவையடக்கத்தில் உணர்வாயாக நாடியோ என்போ என்ற உடலை சொல்றார். என்ற உப இலக்கணத்தால் மற்ற தத்துவங்களிலும் நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே அம்முறையில் தேடி அறிதல் கொள்ளப்பெற்று வகை தேர்ச்சி அறிவுன்னு கூட அரணுடைய குணம் அரணுடைய ஞானம் பதிஞானம் என்று கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை பட்டினத்தாருடைய பாடல் ஒன்றை மேற்கோளாக நம்முடைய சென்னியப்பனார் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாட்டை பாருங்க. அப்படி கொடுத்திருக்கிறார். மேவிய புன்மயிர் தொகையோ அம்மையில் பாவிய தோளின் பரப்போ தோளிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ புண்ணிடை ஊறும் உதிர புனலோ கூறு செய்து இடை நிற்கும் எலும்போ எலும்பிடை முடைகளும் மூளை விழுதோ வலுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வழுப்போ மெல்ல நின்று ஊறும் புழுவின் ஒழுங்கோ நீரிடை வைத்த மலத்தின் குவையோ வைத்து கட்டிய நரம்பின் கயிறோ உடம்புக்குள் பிரியாது ஒருக்கும் பிணியோ தெரியாது இன்னது யான் என்று அறியேன் என்னை எங்கும் தேடினேன் யாதினும் காணேன். இதெல்லாம் தேடி தேடி பார்த்தேன். நான் யாருன்னு தேடினேன். எனக்கு விடையே தெரியாம போயிடுச்சு. இப்படி விடையே தெரியாம போன காலம் பல காலம் தேடி தேடி பார்த்து என்று பட்டினத்தடிகள் பாடிய திருவிடை மருதூர் உம்மணி கோயில் பாடல் இவ்வெண்பாவின் கருத்தை விளக்கும் முறையில் அமைந்துள்ளது. சரி, இதிலிருந்து என்ன குறிப்பு சொல்லுகிறார் அப்படி கீழே பாருங்க. இறைவன் பதிஞானத்தால் மட்டும் அறியக்கூடியவன் என்று ஏன் கூற வேண்டும்? இது கேள்வி. விடை சொல்றார். சுட்டி அறிகின்ற உயிரின் இயல்பில் குற்றம் நீங்கிய போது நல் ஞானம் பெற்று பதிஞானத்தோடு ஒத்திரு. எப்ப நம்மகிட்ட குறை நீங்குதோ அப்ப நிறைவாகி ஞானத்தை பெற்று நிறைஞானத்தால் தான் காண்போம். சரி, அப்படிப்பட்ட நிறைஞானத்தையும் பதிஞானத்தோடு ஒத்திருக்கும். அத்தகைய ஞானம் போன்ற உயிர் அறியும், அத்தகைய ஞானம் பெற்ற உயிர் அறியும் என்பதை ஏற்றது என்பது சிவசமவாத சைவர். அவருக்கு விளக்கம் கூறும் முறையில் அமைந்துள்ளதே இப்பகுதியாகும். எனவே பாச நீங்கின வழி உயிர் தூய்மை பெறும். தூய்மை பெற்று விட்டா அப்படியே சிவத்தை காணலான்னா பாசம் நீங்கினா உயிர் தூய்மை பெறும்யா. ஆனா அந்த தூய்மை மட்டுமே போதுமானதல்ல. இறைவனை அருள் என்ற கண் கொண்டு பார்த்தா தான் புலப்படுவான் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. எனவே சிவசமவாத சைவர்கள் சொல்லுகிற கருத்தை மறுக்கும் முகத்தானாக நீங்க பாசம் நீங்கின வழி உயிர் பதியே ஆகிவிடும் என்ற கருத்தை மறுத்து பாசம் நீங்கின வழி உயிர் தூய்மை பெறுகிறது. தூய்மை பெற்ற உயிர் திருவருளோடு கலக்கும். திருவருளோடு கலந்துதான் சிவத்தை காணவே அன்றி திருவருளை விடுத்து சிவத்தை காணுதல் என்பது அங்கு சொல்லப்படலை. அப்படி காண இயலாது என்பதைத்தான் இந்த வெண்பா நமக்கு உணர்த்துகிறது என்பதை சொல்லி ஒரு தேநீருக்கு பிறகு மீண்டும் அடுத்த வெண்பாவை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.